டிஎன்பிஎஸ்சி போட்டியாளர்களுக்கு விழுப்புரம் வெற்றி வாகையின் வெற்றி வணக்கம். இன்றைக்கி நம்ம 6வது பழைய புத்தகத்தில் 2வது பருவத்தில் இயல் 2 பார்க்கலாம். அதில் நமக்கு கொடுத்துருக்கிறது சித்தர் பாடல். ஓகேங்களா? அந்த சித்தர் பாடலில் வைதோரை கூட வையாதே, இந்த வையம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே, வெய்ய வினைகள் செய்யாதே, கல்லை வீணில் பறவைகள் மீதில் எரியாதே, இதெல்லாம் சித்தர்கள் பாடலில் வருது. பாம்பினை பற்றி ஆட்டாதே, உன் பத்தினிமார்களை பழித்து காட்டாதே, வேம்பினை உலகில் ஊட்டாதே, உன்றன் வீராப்பு தன்னை விளங்க நாட்டாதே, போற்றும் சடங்கை நன்னாதே, உன்னை புகழ்ந்து பலரில் புகழல் ஒண்ணாதே. இந்த மாதிரி இந்த பாடல் வரிகளை கண்டிப்பாக யார் இதை எழுதுனாங்கன்னு கேட்பாங்க. கடுவெளி சித்தர். இந்த வரிலாம் எக்ஸாம்பிள் எல்லாமே இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இதில் எவ்வளோ செய்திகள் இருக்குதுன்னு. இப்போ டிஎன்பிஎஸ்சியில் எவ்வளோ கேள்விகள் கேட்டிருக்காங்க இந்த சித்தர் பாடத்துலேருந்து. ரொம்ப சாதாரணமாக நினைப்போம், ஆனால் சித்தர்கள் பாடல்கள்லேருந்து அவ்வளோ கேள்விகள் கேட்கப்பட்டிருக்குன்றதை நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஓகேங்களா? சரி, அப்போ ஒவ்வொரு இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் படிக்கும்போது தான் எதில் வெயிட்டேஜ் அதிகமாக கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஓகேங்களா? பாருங்கள், கள்ள வேடம் புனையாதே, பல கங்கையில் உன் கடம் நனையாதே, கொல்லை கொல்லை கொல்ல நினையாதே, நட்பு கொண்டு பிரிந்து நீ கோல் முனையாதே. இது எல்லாமே கடுவெளி சித்தர் பாடினாங்க. மொத்த சித்தர்கள் 18 பேருங்க. இவங்க ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி காடுகளிலும் மலைகளிலும் வாழ்ந்தவர்கள். இந்த 18 சித்தர்களால் போற்றி வளர்க்கப்பட்ட மருத்துவம் தான் சித்த மருத்துவம். அப்போ சித்த மருத்துவம் தமிழ்நாட்டில் உருவானது. அதனால தான் தேசிய சித்த மருத்துவம் தலைமையகம் எங்கே இருக்குன்னா தாம்பரத்தில் இருக்குது. சென்னையில் தாம்பரத்தில் சேனட்டோரியம், அந்த இடத்துல தான் தேசிய மருத்துவ சித்தத்தினுடைய தலைமையகம் அங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? ரைட். இப்போ பாருங்கள், இப்போ இந்த பாடல்களை யார் எழுதுனாங்கன்னு கேட்பாங்க. இந்த பாடல் வரிகளை கொஞ்சம் நம்ம நல்லா படிச்சுக்கிட்டு இதை கடுவெளி சித்தர் நம்ம சொல்லணும். ஓகேங்களா? ரைட். அடுத்தது பாடலுடைய பொருள் அப்படியே படித்து பாருங்கள். உன்னை வைதவரை கூட நீ வையாதே, இந்த உலகத்தில் எல்லாம் பொய்யாக போனாலும் நீ பொய் சொல்லாதே, பிறருக்கு துன்பம் தரும் செயல்களை செய்யாதே, கல்லெறிந்து பறவைகளை துன்புறுத்தாதே. இதெல்லாம் நம்ம பொறுமையாக படித்து தான் பார்க்கணும். நம்ம படிக்கிறது ஒரு நாளைக்கு வெறும் 20 நிமிஷம்தான். அப்போ நீங்கள் இந்த மாதிரி பொறுமையாக படித்தா மட்டும்தான் இதில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உங்களால் கண்டிப்பாக பதில் சொல்ல முடியும். ஓகேங்களா? பாம்போடு விளையாடதே, பெண்களை பழித்து பேசாதே, பிறரிடம் கசப்பான சொற்களை பேசாதே, உன் இருமாப்பை பிறருக்கு காட்டாதே, பிறர் கொண்டாடி செய்யும் சடங்குகளை நீயும் செய்யாதே, உன்னை புகழ்ந்து பேச பிறர் வீடுகளுக்கு செல்லாதே, உன் வாழ்வை போற்றி நீ பெரிதாக எண்ணாதே, பிறருக்கு இழிவை உண்டாக்கும் தாழ்வான செயல்களை செய்யாதே. இதை நீங்கள் ஒரு தடவை அப்படியே படித்து பாருங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அறிஞ்சொற் பொருளை கண்டிப்பாக படிச்சுக்கணும். ஓகேங்களா? இதில் எப்படி பிரிச்சாங்க, பலரில் எப்படி பிரிச்சிருக்காங்க பார்த்துங்க. ஒரு விஷயத்தையும் ரொம்ப நிதானமாக நீங்கள் படிச்சிங்கன்னா தான் கண்டிப்பாக நம்மளால் மார்க் நல்லா எடுக்க முடியும். இங்கே பாருங்கள், கடம் உடம்பு. ஓகேங்களா? இந்த உடம்புக்கான தூய தமிழ்ச்சொல் யாக்கைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த உடம்புக்கான தூய தமிழ்ச்சொல் யாக்கை. ஓகே. பாடல் குறிப்பு. ஏறத்தாழ 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழகத்தில் காடு மலைகளில் வாழ்ந்தவர்கள் சித்தர்கள். டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்வி. பாம்பாட்டி சித்தர், குதம்பை சித்தர், அழுகுனி சித்தர் என்பனெல்லாம் காரண பெயர்கள். ஓகேங்களா? நமக்கு இடுகுறி பெயர், காரண பெயர், இந்த மாதிரி 2 இருக்குது இல்லைங்களா? அப்போ இந்த பெயர்லாம் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கு. பாம்பாட்டி சித்தர் என்பது காரண பெயர். இதில் கீழ்கண்ட ஒன்றில் காரண பெயர் அல்லாத ஒன்று எதுன்னு கேட்பாங்க. அப்போது இந்த காரண பெயரில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த 3 பேரையும் நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கிட்டா தான் அப்போது காரண பெயர் அல்லாத ஒருவரில் உங்களால் ஆட் ஒன் ஆஃப் அவுட்டை எடுக்க முடியும். ஓகேங்களா? அப்போ பாம்பாட்டி சித்தர், குதம்பை சித்தர், அழுகுனி சித்தர், இந்த 3 காரண பெயர் நமக்கு சொல்லியிருக்காங்க. இங்கே காரணத்தின் அடிப்படையில் ஏதோ ஒரு காரணத்தின் அடிப்படையில் இந்த பேர் வச்சிருக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ரைட். இப்பாடலினுடைய ஆசிரியர் கடுவெளி சித்தர். இவர் வெட்ட வெளியையே கடவுளாக கும்பிட்டார். வெட்ட வெளி, இதெல்லாம் அப்படியே எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி. வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்டவர் யாருன்னா கடுவெளி சித்தர். ஓகேங்களா? ரைட். அங்கே உருவ வழிபாடு கிடையாது. உருவ வழிபாடு இந்த இடத்துல கிடையாது. அவ்வளோதான் இருக்குது. இதில் நீங்களே பார்த்தீங்க இப்போ எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருந்தது இதில் அப்படின்னு. இப்போ அப்படியே நம்ம புக்கை ஓப்பன் பண்ணுறோம் பாருங்கள். நம்ம புக்கை ஓப்பன் பண்ணுறோம் பாருங்கள். இதுதான் சித்தர் பாடல்கள். இப்போ இந்த ரெட்டில் காமிச்சிருக்கோம் பாருங்கள். இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்வி. பாருங்கள், இப்போ நம்ம எவ்வளோ பார்த்துருக்குறோம். அப்போ இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட சித்தர் பாடல்களை எல்லாம் தொகுத்து கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதுதாங்க அந்த புத்தகத்தோடைய சிறப்பு. பாருங்கள் எவ்வளோ கேள்வி, அத்தனையும் கேள்வியாக வந்திருக்கு. ஓகேங்களா? ரைட். இப்போ அடுத்தது எங்கே போயிடலாம்? பெரியார். இப்போ இந்த பெரியார் ஒரு பெரிய ஸ்டோரி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதை நம்ம படிக்கிறது ரொம்ப லேட் ஆகும். அதனால் நான் புக்கை ஓப்பன் பண்ணிக்கிறேன்.
ஓகே, இப்போ பெரியார் அவருடைய காலம் பார்த்துங்க. இந்த காலம்லாம் பெரியாருக்கு கண்டிப்பாக படிச்சுக்கணும். ஓகேங்களா? இதில் அவர் பிறந்த தேதி, இறந்த தேதி எல்லாத்தையும் ரொம்ப கவனமாக படிச்சுக்கணும். இங்கே பாருங்கள், 12வது மாதம் 24. அப்போ இது அப்படியே டபுள் பண்ணால் வருதா? அந்த மாதிரி படிச்சுக்கங்க. 17/9/1879, 24/12/1973. வைக்கம் வீரர் என அழைக்கப்படுகிறார். ஓகேங்களா? அங்கே கேரளாவில் வைக்கம் என்ற இடத்துல ஒரு கோயில் நுழைவு போராட்டம் நடத்தினார். அதில் வெற்றி பெற்றார். அதனால் அவர் வைக்கம் வீரர் என்று அழைக்கப்படுகிறார். 1925 சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவிக்கிறார். காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு வந்துடுவார். பிரிஞ்சு வந்து சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவிப்பார். அப்போ இந்த இயர்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்டுங்களா? பகுத்தறிவாளர் சங்கம் தோற்றுவித்தவர் பெரியார். பாருங்கள், இது 2015 கேட்டிருக்காங்க. எல்லாமே டிஎன்பிஎஸ்சி கேள்விங்க. இந்த டிஎன்பிஎஸ்சின்னு போட்ட கேள்விகளை நீங்கள் படிச்சிட்டாலே உங்களுக்கு 50% கொஸ்டின்ஸ் உறுதிங்க. அதை நான் வரக்கூடிய குரூப் 2லேயும் உங்களுக்கு நான் ப்ரூஃப் பண்ணுவேன். ஓகேங்களா? ரைட். பெரியார் தன் வாழ்நாளில் 10,700 கூட்டங்களை நடத்தினார். இந்த கவுண்டிங்லாம் பாருங்கள், 2018 கேட்டிருக்கோம். அப்போ இந்த கவுண்டிங்கை ஒருங்க படிக்கலை, நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ஆன்சர் பண்ண முடியாது. அப்போ ஒரு தடவைக்கு 4 தடவையாக படிக்க தான் இதெல்லாம் மனப்பாடாகும். பெரியார் 21,400 மணி நேரங்கள் பேசியுள்ளார். அது பாருங்கள், 2018 அதையும் கேட்டாங்க. ஏன்னா 2018 ஒரே கொஸ்டின் பேப்பரில் இருக்காது, வெவ்வேறு கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். ஓகேங்களா? ரைட். பெரியார் தம் வாழ்நாளில் 13,12,000 கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்து சமுதாயத்துக்கு தொண்டாற்றினார். பாருங்கள், 2017. அப்போ பெரியார் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரிய வரும். பெரியாருக்கு யுனெஸ்கோ விருது 1970. அதே 78 பார்த்தீங்கன்னா அஞ்சல் தலை வெளியிட்டிருப்பாங்க. ஓகேங்களா? 1978 வெளியிட்டிருப்பாங்க அஞ்சல் தலை. இது வரைக்கும் பாருங்கள், 1978. பாருங்கள், 2016 கேட்டாங்க, 17 கேட்டாங்க, 18 கேட்டாங்க. எவ்வளோ கேள்விகள் பாருங்கள். ஓகேங்களா? கல் இறக்குவதை தடுப்பதற்காக தனது தோப்பில் உள்ள அனைத்து தென்னை மரங்களையும் வெட்டினார் பெரியார். ஈவேராவிற்கு பெரியார் என்ற பட்டத்தை 1938 சென்னை மாநாட்டில் வழங்கியவர்கள் தாய்மார்கள். ஓகேங்களா? தர்மாம்பாலாம் இருப்பாங்க அதில். அந்த மாநாட்டில் தர்மாம்பால் இருப்பாங்க, அவங்களும் இதில் வருவாங்க. 2017, 2023. இம்மாநாட்டை மீனாம்பாள், பண்டித ரமாமணி, தாமரை கண்ணி, நீலாம்பிகை, மூவலூர் ராமமிர்தம்மையார், மருத்துவர்கள் தர்மாம்பாள் உட்பட பல பெண்கள் குழு முன்னின்று நடத்தியது. இப்போ பாருங்க, இதெல்லாம் நம்ம தெளிவாக கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பெண்களுக்கு நகையோ உடைகளோ முக்கியமில்லை, அறிவும் சுயமரியாதையும் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னவர் பெரியார். 2017 கேட்கப்பட்ட கேள்வி. இளமையிலேயே பெரியார் காந்தியின் தொண்டரானார். அப்போ இதெல்லாம் நம்ம தெளிவாக படிச்சுக்கணும். பிறப்பினால் மேல் ஜாதி கீழ் ஜாதி எனும் வேறுபாடுகளை அகற்றி மக்கள் அனைவரும் மனித ஜாதி என்னும் ஓரினமாக எண்ண வேண்டும். இதெல்லாம் ஒரு தடவைக்கு 2 தடவை படித்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது மாதிரி ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு இதெல்லாம் யார் சொன்னது அப்படின்னு கேட்பாங்கன்னா நம்ம பெரியார்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? அதற்காக பகுத்தறிவாளர் சங்கத்தை அமைத்தார். இதெல்லாம் நமக்கு கேள்விதான். பெரியார் மரியாதையையும் சுயமரியாதையையும் தம் இரு கண்களாக கருதியவர். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் இரு கண்கள். இப்போ பாரதியார் என்ன பண்ணார்? விடுதலையும் தேசத்தையும் இரு கண்களா, கவிதையும் இரு கண்களா போட்டினார். அதேமாதிரி முத்துராமலிங்க தேவர் தெய்வத்தையும் தேசத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக போட்டினார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் இரு கண்கள்னு வரும். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக படிச்சுங்க. ஓகேங்களா? அப்போ மரியாதையும் சுயமரியாதையும் இரு கண்களாக போட்டிருக்கார். இது 2017 கேட்டிருக்காங்க. பெண்கள் மற்போர், குத்துச்சண்டை முதலிய விளையாட்டுகளையும் கற்க வேண்டும் என கூறியவர் பெரியார். பெரியார் பிறந்தது ஈரோட்டில், இறந்தது வேலூரில். இதெல்லாம் நல்லா பார்த்துக்கணும். பிறந்தது ஈரோடு, இறந்தது வேலூரில். அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும், எனவே புதியனவற்றை ஏற்றல் வேண்டும் என கூறியவர் பெரியார். பெண்களுக்கு துணிவு, வீரம், ஆளும் திறன் முதலியன உண்டு என்பதனை அனைவரும் ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும், அதுவே பெண் விடுதலை என முழக்கமிட்டார். பாருங்கள், ஒரு நாளைக்கு ஒரு இயல் தான் கொடுக்குறோம். பாருங்கள், ஒரு இயலில் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சிலேருந்து பாருங்கள் எவ்வளோ கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த ஒரே ஒரு புத்தகம் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக 95லேருந்து 98 மார்க் எடுக்கிறது உறுதி. இது குரூப் 2லேயும் நடக்க தான் போகுது, குரூப் 4லேயும் நடக்க தான் போகுது. இந்த புத்தகம் வாங்குறவங்களுக்கு இப்போ 2023 வரைக்கும் நாங்கள் இதில் கொடுத்துருக்கோம். இப்போ 2024 நடந்த தேர்வுகளை அவங்களுக்கு தனியாக நாங்கள் என்ன பண்ணுவோம், மொத்தமாக ஒரு பிடிஎஃபாக அனுப்பி வைப்போம் 2024. அதனால் நீங்கள் உங்கள் நேரத்தை முழுசாக மிச்சப்படுத்தி நீங்கள் எந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரும் தேடணும்னு அவசியமே கிடையாதுப்பா. இந்த ஒரு புத்தகம் உங்கள் கையில் இருந்தாலே போதும். ஓகேங்களா? இந்த புக்கை வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். 1250 ப்ளஸ் கொரியர் சார்ஜ் ஒரு 100 ரூபா. இன்றைக்கி நீங்கள் பே பண்ணிங்கன்னா மறுநாளே உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஒரு சில ஊர்களுக்கு அதுக்கு மறுநாள் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே,
ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் 15 நிமிஷம் 20 நிமிஷம் இதான் போடுறோம். உட்காந்து இது மாதிரி கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் ஒரு அரை மணி நேரம் செலவிட்டிங்கன்னா தமிழில் 98 மார்க் எடுக்கிறது உறுதிப்பா. இதெல்லாம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி தான் நம்ம படிச்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே, இந்த கிளாஸ் பிடிச்சதுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கப்பா. ஓகே, தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.